சீமான் வீட்டில் நேற்றைக்கு நடந்த அந்த சம்பவத்திலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டு சீமானை பழி வாங்குறாரு. நான் ரொம்ப உயரத்துக்கு வளர்ந்துட்டேன், நான் சாதாரண டைரக்டராக இருந்தால் இப்படி பண்ணுவாங்களா, நான் இவங்களுக்கு சவாலாக மாறினதுனால தான் என்னைய இப்படி டார்கெட் பண்ணி இப்படி கைது பண்ணணும் துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அவருடைய மனைவியான கைல்வெளி அவர்கள் சீமானை திட்டமிட்டு இவங்க டார்கெட் பண்றாங்க, திமுக அரசு தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு மீது பழிபடுவதை பார்க்க முடியுது. ஆனா யதார்த்தமாக ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த வழக்கு என்பது எப்போது பதியப்பட்டுச்சு? 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல விஜயலட்சுமியுடைய புகாரின் பேர்ல பதிவு செய்யப்பட்டுச்சு. அந்த காலத்துல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னும், ஈழத்தாய் என்றும் ஜெயலலிதா அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து திமுகவை திட்டினதுனால அந்த வழக்க சீமான் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே போல எடப்பாடி என்னுடைய சித்தப்பா, அவருடைய ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியோட சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால எடப்பாடி அவர்களும் சீமான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. சரி, 2021 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வழக்குல நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. அப்ப திடீர்னு எப்படி இந்த வழக்கு இவ்வளவு பெரிய விஷயமா மாறுச்சு அப்படின்னா அதற்கு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் கிடையாது, சீமான் தான். ஏன்னா இந்த சீமான் தான் விஜயலட்சுமி வழக்கு ரொம்ப நாளா இருக்கு, அதை எஃப்ஐஆரை நீக்குங்க, ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போடுறாரு. அதை விசாரித்த நீதிபதி தான் இந்த வழக்கை என்னால் ரத்து செய்ய முடியாது, விஜயலட்சுமி வாபஸ் வாங்கினாலும் பிரிவு 376 பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும், 12 வாரத்துக்குள்ள எனக்கு ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறை அனுப்பியது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலினா, தமிழ்நாடு அரசா அப்படின்னு கேட்டா இல்ல, சென்னை உயர்நீதிமன்றம். அப்போ இப்போ காவல்துறை விஜயலட்சுமி விசாரிச்சுட்டு மறுநாள் சீமானை கூப்பிட்டப்ப சீமான் வராம விட்டதும், அவங்க வீட்டுக்கு போய் சம்மனை ஓட்டினதும், அதை கிழிச்சப்ப அவங்கள மீது நடவடிக்கை எடுத்து அவங்களை கைது பண்ணிட்டு போனது உள்ளிட்ட எல்லா விஷயமுமே கோர்ட் டைரக்ஷன்ல தான் நடக்குதே தவிர தமிழ்நாடு அரசு டைரக்ஷன்ல நடக்கவே இல்லை அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இவங்க பரப்பக்கூடிய முதல் பொய் இதுவா? சரி, இப்போ இந்த சீமானுடைய மனைவி கைல்வெளி அவர்கள் தாங்க இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே. இவங்க என்ன சொல்றாங்க? அசிங்கப்படுத்துறீங்களா? எங்க அவர் மக்களுக்காக நேர்மையா, நான் அழுத்தி சொல்றேன், நேர்மையான ஒரு தலைவர். சீமான் மிகப்பெரிய நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு கைல்வெளி அவர்கள் சொல்றாங்கல்ல, இவர் எவ்வளவு பெரிய நேர்மையானவர் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ காட்டுற பாருங்க. என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். ஒரு நாகரிகமற்ற அரசியல்வாதி கூட இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா ஒரு கட்சியுடைய தலைவரா இருந்துகிட்டு நான் என்ன வயசுக்கு வந்த பிள்ளையவா தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணேன்றாரு. அப்போ வயசுக்கு வந்த பிள்ளை தவிர்த்து வேறு மற்ற பிள்ளைகள்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல வராரா? அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவருடைய தம்பிமார்களுக்கு இவர் பாடம் எடுக்க வராரா? பாலியல் வன்கொடுமை செஞ்சாவே தப்பு, அதை நார்மலைஸ் பண்ணி இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணாதான் தப்பு, அவங்களெல்லாம் பண்ணா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. அப்போ நான் இங்கே பாலியல் வன்கொடுமை தான் பண்ணேன், ஆனா நான் வயசுக்கு வந்த பிள்ளைய நான் பண்ணல அப்படின்ற ஒப்புக்கொள்ளக்கூடிய வாக்குமூலத்தை சீமான் கொடுக்குறாரா? சீமான் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க? என்னுடைய கணவர் நேர்மையானவர்னு. நான் நேர்மையற்ற மோசமானவன் அப்படின்றதுக்கு சீமானே சாட்சியா அமைஞ்சிட்டாரா? இது மட்டும் இல்ல, இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா, அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னு சரி கொடுத்தோம், ஒரு 2-3 மாசம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். உதவின்னு கேட்டாங்க, அதனால என் மனசு இலகிருச்சு, நான் 50,000 கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு சீமான். உண்மையிலேயே யதார்த்தமா நியாயமா எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன். ஒருவர் மீது இன்னொருத்தவர் கொலைப்பழி செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், கொலைப்பழி குற்றம் சாட்டிய ஒருத்தர் உதவி கேட்டா கூட நம்ம உதவி பண்ணிடுவோம். ஆனா நம்ம மீதோ யார் மீதோ பாலியல் ரீதியான வன்கொடுமை வழக்க புகார சொன்னவங்களுக்கு நம்ம உதவுவோமா? நம்ம தப்பே பண்ணலை அப்படின்னா அவர் கண்டுக்கவே மாட்டோம், அவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம், அவர் மூஞ்சில கூட முழிக்க மாட்டோம். ஆனா இங்க சீமானை பாருங்க, விஜயலட்சுமி அவர்கள் 2011ஆம் ஆண்டு இவர் மீது பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாருன்னு சொல்றாரு, கருக்கலைப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றாரு, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. அப்படி இருந்தும் அவர் மீது சீமான் இறக்கப்படுகிறார். அவர் இறக்கப்பட்டு 50,000 ரூபாய் கொடுக்கிறார். இது எப்படி லாஜிக்கே ஒத்து வரலையே. அப்ப சீமான் தான் செய்த தவறை மறைப்பதற்கு தான் மாதம் 50,000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்றத அவரே வாக்குமூல ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டாரு. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. குறவழியை பிடிச்சுக்கிட்டு சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா. உண்மையிலேயே தப்பு பண்ணாத ஒரு நபர் என்ன செய்யணும்?
நான் அந்த தப்பே பண்ணலை அப்படின்றது தான் மனைவி கிட்ட சொல்லணும். மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க, இப்படியான பொய் குற்றச்சாட்டை இன்னைக்கு சொல்றாங்கல்ல, திமுக பழி வாங்குது, ஒரு நடிகையை கூட்டிட்டு வந்து பழி வாங்குதுன்னு, இதே போலதான் அன்னைக்கு சொல்லியிருக்கணும். ஆனா தன்னுடைய மனைவியை வச்சுக்கிட்டு சீமான் என்ன சொல்றாரு, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா, இந்த பொண்ணு தான் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குரல் விலைய என் ஒய்ஃப் பிடிச்சாங்கன்னு சொல்றாரா இல்லையா? அப்போ விஜயலட்சுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சேன், அவங்கள கருகலைப்பு செஞ்சேன் அப்படின்றத இவர் மனைவியிடம் சொல்லி மனைவி அதை ஏற்றுக்கொண்டதுனாலதான் இப்படிப்பட்ட விஷயத்தையே கயல்விழி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஸ்பாட்லயே கயல்விழி அவர்கள் அங்க இருக்கிறாரு. இப்படி நான் சொல்லவே இல்லை, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்றத மறுத்திருக்கலாம். ஆனா சிரிச்சுக்கிட்டே கயல்விழி கடந்து போடுவதை பார்க்க முடியுது. அப்போ 2 பேருக்குமே விஜயலட்சுமி வழக்கு மீதான எல்லா விவரமுமே தெரிந்து கொண்டே இப்ப நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப சீமானுடைய நேர்மைத்தன்மை எவ்வளவு அப்படின்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கிற மாதிரிதான் சீமானுடைய மனைவியான கயல்விழி அவர்களுடைய நேர்மைத்தன்மை எவ்வளவு அப்படின்றத நீங்களே பாருங்க. இந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும், சீமானுடைய மனைவி கேட்டுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அந்த உதவியாளர்கிட்ட அந்த சம்மனை நீயே கிழிச்சிருன்னு சொல்வதை பார்க்க முடியுது. அவர் கேட்டுட்டு வந்த பின்பே பார்த்தீங்கன்னா அந்த சம்மனை அவர் கிழிக்கிறாரு. அப்போ இங்கே சம்மனை கிழிக்க சொன்னது சீமானுடைய மனைவி தானே தவிர காவலாளியோ அல்லது உதவியாளரோ தானாக முன் வந்து சம்மனை கிழிக்கல. சம்மனை கிழிப்பது சட்டப்படி, அதாவது பிரிவு 207 மிக தெளிவாக சொல்கிறது, அது சட்டப்படி குற்றம் அப்படின்றது. கயல்விழி சாதாரண ஆளா, அவங்க வழக்கறிஞர் தானே. அப்போ சம்மனை கிழிச்சா பிரச்சனை வரும் என்பது கயல்விழி அவர்களுக்கு தெரிந்தும் அவங்க கிழிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது இதன் மூலமா தெரியுதா? ஏன் கிழிக்க சொன்னேன் அப்படின்றதுக்கு அவங்களே ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க பாருங்க. அதனால நான் கிழிக்க சொன்னேன், நான் தான் கிழிக்க சொன்னேன், அவரை நான் படிக்கிறதுக்காக கிழிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அதை உள்ள உட்காந்து அது 2-3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். சம்மனை படிக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு போட்டோ எடுத்துட்டு வா, அந்த சம்மனை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ரொம்ப எளிமையா முடிஞ்சிருக்கும். ஆனா கிழிச்சிட்டு வா, நான் அதை படிக்கணும்னு சொல்றதா இவங்க சொல்றாங்க. அதுவும் எப்படி 3 கிழிச்சிட்டு வந்துட்டாங்க, அதை ஒட்டி வச்சு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த சம்மனை அந்த பையன் எப்படி கிழிக்கிறாருன்றது பாருங்க. அப்போ ஒரு பாகம் கூட விடாம அதை ஒட்டியே வைக்க முடியாத அளவுக்கு பாட்டாக இன்ச்சாக சம்மனை கிழிப்பதை பார்க்க முடியுது. ஆனா சீமானுடைய மனைவி என்ன சொல்றாங்க, 3 கிழிச்சிட்டு வந்தாங்க, அந்த 3 ஒட்டி வச்சு நான் தேதி இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதை பார்க்க முடியுதா? அப்ப இது எவ்வளவு பெரிய பச்சை பொய்யா இருக்கா? அப்ப திட்டமிட்டு சம்மனை வந்து கிழிக்க சொன்னதோடு இல்லாம அந்த சம்மனை கிழிக்க சொன்னதே நான் படிப்பதற்காக தான் அப்படின்ற ஒரு பொய்யான வாதத்தை வைப்பதை பார்க்க முடியுதுல. அப்போ இவரால தான் இன்னைக்கு அமல்ராஜ், இந்த சீமானுடைய காவலராக இருக்கார்ல, அந்த அமல்ராஜும் இவரால தான் அவருடைய உதவியாளர்னா சுபாகர் அவர்களும் இன்னைக்கு சிறைக்கே போயிருக்கிறாங்க. கிழிக்க சொன்ன இவர் பாதுகாப்பா வீட்டுல இருந்துகிட்டாரு. ஆனா இவங்க பேச்சு கேட்டு கிழிச்ச அவங்க இன்னைக்கு 5 பிரிவின் கீழே 3 பிரிவின் கீழேயும் ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுதான் காலம் காலமாக சீமானை நம்பியவர்களுக்கு சீமான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப சீமானுடைய மனைவியான கயல்விழி அவர்களும் இது செய்வதை இந்த சம்பவமே எடுத்து காட்டுது. இது மட்டும் இல்லைங்க, சீமானும் சீமானுடைய மனைவி கயல்விழியும் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறுச்சுன்னா சீமானுக்கு பாலியல் வன்கொடுமை குற்றவாளி அப்படின்ற ரீதியில மக்கள் மத்தியில செய்தி போய் சேர்ந்துரும். அப்ப இந்த செய்தியை மடைமாற்றணும் அப்படின்னா அதற்கு என்னென்னலாம் பண்ணலாமோ அத்தனையும் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல முதலமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களா, அப்புறம் காவல்துறை அராஜகம் அப்படின்ற பேர்ல ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்களா, அதன் பின்பு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் இப்படிதான் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளப்பினாங்களா, அதுக்கப்புறம் நீ நாடாரான்னு சொல்லி அடிச்சாருன்னு சொல்லி சாதி பிரச்சனையாவே இவங்க மாத்த பார்த்தாங்க. கடைசியா ஒரு மகளிர், அவர் சீமானுடைய மனைவி இருக்கிறாங்க, ஒரு மகளிர் போலீஸ் அனுப்பாம ஆண் காவலர் அனுப்பி அத்துமீறிக்கிறாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டையுமே இவங்க வைப்பதை பார்க்க முடியுது. இது எல்லா குற்றச்சாட்டுக்கும் இப்ப நான் பதில் சொல்றேன். இவங்க சொல்றாங்கல்ல, மகளிர் இருக்கும்போது மகளிர் போலீஸ் அனுப்பாம எதற்காக ஆண் போலீஸ் போனாங்கன்னு சொல்லிட்டு, இந்த போலீஸ் போனது கயல்விழியை அரெஸ்ட் பண்ணுவதற்கா, சம்மனை ஒட்டுவதற்கு தான். சம்மனை கிழிச்ச பின்னாடி அதை கேட்பதற்கு தான் இன்ஸ்பெக்டர் போறாரு. ஏன்னா சம்மனை கிழிச்சது யாரு, ஒரு ஆண், அந்த சீமா
சீமானுடைய உதவியாளர் தான் கிழிச்சிருக்காருன்ற அடிப்படையில அவர் கேட்க போறாரு. இதுல எங்க மகளிர் போலீஸுக்கு வேலை வந்துச்சு? அவங்க கைல்வெளியை கேள்வியக்கும் போல, கைல்வெளியை அரெஸ்ட் பண்ணவும் போல. அப்படி இருக்கும்போது மகளிர் போலீஸுக்கான தேவையே இங்க இல்லாத போது எதற்காக சம்பந்தமே இல்லாத அந்த பாயிண்ட்டை கொண்டு வராங்கன்னா சிம்பத்தியை கிரியேட் பண்ணதற்கு தான். இது மட்டும் இல்ல, எக்ஸ் சர்வீஸ் மேனை இப்படிதான் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியை வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. தான் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என்பதை எப்ப அவர் சொல்றாரு? காருக்குள்ள இழுத்துட்டு போய் ஏத்த போற அந்த சமயத்துல தான் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே விட்டுறணுமா? அவர் உண்மையை சொல்றாரா பொய்ய சொல்றாரா அப்படின்றத விசாரிச்சாதானே தெரியும். அவர் விசாரிக்காமையே ஒருத்தர் நான் ராணுவ வீரர் எப்படி விவேக் சொல்வார்ல, நான் வந்து எனக்கு ஐஜி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போக முடியுமா? அதுவும் துப்பாக்கியை காட்டி ஓரப்போன்னு சொன்ன காவலரை தாக்கிய அவர் யாரா இருந்தாலுமே காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் தான் விசாரிப்பாங்க. அதை தான் அங்கு காவல்துறை செஞ்சுச்சு. சரி, அதெல்லாம் கூட விட்டுருங்க. ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் இப்படிதான் சுய ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாம ஒரு காவல்துறை மீது கை வைப்பாரா? அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க? அவர் வச்சிருக்க துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கு, அது ஒரு குற்றமா சொல்றாங்க அப்படின்றாங்க. துப்பாக்கிய இவர் தன்னோட சொந்த பாதுகாப்புக்காக வாங்கி வச்சிருப்பதாக காவலாளி சொல்றாருல. சொந்த பாதுகாப்புக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா எதற்காக அதை சீமான் வீட்டுக்கு கொண்டு வரணும்? சொந்த பாதுகாப்புக்காக வச்சிருந்தீங்கன்னா அதை எதுக்காக நீங்க செக்யூரிட்டி வேலைக்கு அதை பயன்படுத்தணும்? ஏன்னா நீங்க சீமானோட செக்யூரிட்டியா இருக்கிறீங்க. செக்யூரிட்டியா இருக்கிற உங்களுக்கு அந்த துப்பாக்கி எதற்கு? அப்ப அதுவே ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா மாறுது. அப்ப காவல்துறை விசாரணை என்ன தெரியுதுன்னா, இவங்க தன்னுடைய பாதுகாப்பு என்ற பெயர்ல துப்பாக்கிக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு சீமான் அவருடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தியுள்ளார். கட்ட பஞ்சாயத்து உள்பட பல்வேறு விஷயங்களை அந்த துப்பாக்கியை வச்சு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை நேற்று செய்திகள்ல போலீஸ் வந்து வெளியிட்டதாக பார்க்க முடியுது. அப்ப துப்பாக்கியை வச்சுமே இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரியுதா? இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, நீ நாடாரான்னு சொல்லி அடிச்சாங்கன்றதுதான். அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. ஆனா இந்த நாம் தமிழர் கட்சியுடைய சாட்டை துரைமுருகன் அப்படிப்பட்ட ஒரு பதிவை வெளியிடுறாரு. உடனடியாக தமிழ்நாட்டுடைய ஃபேக்ட் செக்கிங் யூனிட், டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட் வந்து அது போய் அப்படி எதுவும் நடக்கவே இல்லைன்றார். அவங்க சொல்றத கூட விட்டுருங்களேன், வீடியோ பார்க்கக்கூடிய நமக்கே மிக தெளிவாக இருக்கு, ஆடியோ கிளியரா இருக்கு. அதுல எந்த இடத்துலையுமே நீ நாடாரான்னு சொல்லி கேட்கவே இல்லை. அப்ப ஏன் இந்த பிரச்சனையை உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா, சீமான் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்காக மக்கள் மன்றத்தில் போய் சேராம இது ஒரு நாடார் பிரச்சனையாக கிளப்பி விட்டோம் அப்படின்னா நாடார்கள் வந்து ஒரு ஆதரவு பெறுவோம். அப்ப சாதி ரீதியான ஒரு ஆதரவு திரட்டல் அணிதிரட்டல் உருவாகும் போது காவல்துறை வந்து பின்வாங்கிரும்ன்ற ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த சொல்லை பயன்படுத்துறாங்க. அப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனை வச்சு ஒரு மடைமாற்றம் பண்றாங்களா? மகளிர் போலீஸ் இல்லையா அப்படின்ற ஒரு மடைமாற்றம் பண்றாங்களா? நீ நாடாரான்ற சாதி ரீதியாக ஒரு மடைமாற்றம் பண்றாங்க. அப்ப நேற்றைக்கு இப்படியான மடைமாற்றம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் திட்டமிட்டு இவங்க சம்மனையே கிழிக்க சொன்னாங்க. இப்படியான பிரச்சனை உருவாக வேண்டும். அப்படி உருவானாதான் விஜயலட்சுமி வழக்காக இது போய் சேராம காவல்துறை அராஜக போக்கு அப்படின்ற ஒரு வழக்காக ஒரு பிம்பத்தை நம்மளால ஏற்படுத்தி விட முடியும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்துக்காக சீமானுடைய மனைவி கைல்வெளி அவர்களும் சேர்ந்து செஞ்ச பிளான் தான் இது. ஆனா பாவம் அமல்ராஜும் சுபாகரும் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு சிறைக்கு போயிருக்கிறாங்க. விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னாரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு மாசம் 50,000 கொடுத்தேன்னு சொல்றாரு. அந்த 50,000 பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாலும் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விஜயலட்சுமி கருக்கலைப்பு பண்ணதுக்கு நான் தான் சாதனையாளன், இணைய மாதிரி ஒரே வருஷத்துல 7 முறை யாராலும் கருக்கலைப்பு பண்ண முடியாதுன்றத மிக கொச்சையான ஒரு விஷயத்த, தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு பெருமையாக இவர் பேசுறாரு. நான் என்ன வயசுக்கு வந்த பிள்ளையா வந்து கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணேன் அப்படின்ற அதையும் நார்மலைஸ் பண்றாரு. முழுக்க ஒரு மோசமான எண்ணம் கொண்ட ஒரு நபரால மட்டும்தான் இப்படியான விஷயத்தை பேச முடியும். அப்ப இப்படியான விஷயத்தை பேசக்கூடிய நபர் கண்டிப்பாக விஜயலட்சுமி விஷயத்திலையுமே ஏமாற்றி இருப்பாரா இல்லையா அப்படின்ற முன்முடிவுக்கு மக்களால் வர முடியுதா இல்லையா? உங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நேரடியாக காவல் நிலையத்தில் போய் உண்மையை சொல்லிட வேண்டியதானே, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட வேண்டியதானே. எதற்காக நான் வரமாட்டேன்னு சொல்றதும், அதன் பின்பு போலீஸினோட நடவடிக்கையை பார்த்துட்டு பயந்து போய் இல்லை நான் வந்து ஆஜராகிறேன்னு சொல்றதும், கைல்வெளியை வச்சு ஒரு நாடகத்தை ஆடுறதும், ஏன் இப்படிப்பட்ட பித்தலாட்டத்தை பண்றீங்க? ஏன் உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்காதுன்னு சொல்றீங்க? நீங்க தானே இந்த வழக்கை ரத்து பண்ணணும், இப்படி ஒரு வழக்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? 12 வாரத்துல இதை முடிச்சு வச்சிடணும்னு சொல்லுச்சுல. 12 வாரம் அப்படின்னா ஒரு 3 மாசம். இந்த 3 மாசத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். நீங்க நேர்மையானவரா இருந்தா விஜயலட்சுமி பொய் சொல்லுகிறார், இந்த வழக்குல சீமான் நிரபராதி அப்படின்றத போலீஸே ரிப்போர்ட் கொடுத்துரும், நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்துரும்ல. அப்போ உங்களுடைய மனசு குற்றமுள்ள மனசா இருக்கிறதுனாலதான், நீங்க தப்பு பண்ணிருக்கிறதுனாலதான் 12 வாரத்துக்குள்ள இந்த விஷயம் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காக உடனடியாக இந்த 12 வார விசாரணையை எப்படியாவது தடை பண்ணிடணும் அப்படின்றக்காக
உச்சநீதிமன்றத்துக்கு ஓடி இருக்கிறீங்க. அப்போ கோர்ட்டுக்கு நீ போனதும் நீங்க தான், இன்னைக்கு அந்த கோர்ட்டோடைய விசாரணை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போவதும் நீங்க தான். இதுல எங்க தமிழ்நாடு அரசும் திமுகவும் முதல்வர் ஸ்டாலின் வந்தாரு, யாருமே வரல. நீங்களே போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. அப்ப சீமானுக்கு ஆயுள் தண்டனை என்பது உறுதிதாங்க. ஏன்னா பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்ட ஒருத்தருக்கு கண்டிப்பாக 10 வருஷ சிறை தண்டனைக்கு அதிகமாக தான் சிறை தண்டனை கொடுப்பாங்க. சீமான் பாலியல் குற்றவாளியாக அறிவிக்கப்படுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு காட்டி கொடுப்பதா இருக்கு. அப்ப ஆயுள் தண்டனைக்கு நான் தான் எனக்கு நானே வாக்குமூலம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சீமானும், இல்லை என் கணவர் பாருங்க இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியான கயல்வெளியும் இந்த பிரச்சனையில மாறி மாறி வாக்குமூலம் கொடுப்பதை நம்மளால பார்க்க முடியுது. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் சீமானுடைய வீர வசனத்தை கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய சீமானே நேற்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு. நேற்றைக்கு நான் வர முடியாது, காவல்துறை என்ன பண்ண முடியும்னு கேட்டாரு, இன்னைக்கு நான் 6 மணிக்கு வர்றேன்ட்டாரு. நேற்றைக்கு கேள்வி அவ்வளவு பெரிய சம்மனை கிளிங்கன்றாங்க, இன்னைக்கு எங்களை அசிங்கப்படுத்துறாங்க, காவல்துறை ஒடுக்குமுறைன்றாங்க. இதுதான் இவங்களுடைய பித்தலாட்டம். இதை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நன்றி.